சித்தப்பா. வாமா இந்திரா. இந்திரா, என்னம்மா? மனசு ஒன்னும் சரியில்லை சித்தப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே குழப்பமாவே இருக்கு. புரியலம்மா, நீ என்ன சொல்ற? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சித்தப்பா, உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பத்துல நான் யாருக்காவது பாரபட்சம் பாத்திருக்கேனா? என்னம்மா ஆச்சு? ஏன் நீ இப்படியெல்லாம் கேக்குற? உன்னை யார் என்ன சொன்னாங்க? அத நீ முதல்ல சொல்லு. இன்னைக்கு காலையில காளியப்பன் சித்தப்பா என்கிட்ட வந்து பேசினாரு. காளியப்பன் என்ன பேசினா? தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேம்மா. இல்ல கபிலனும் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தா நீ முடியாதுன்னு சொல்லிருப்பியந்திரா. இப்பெல்லாம் நீ எது செஞ்சாலும் கபிலனை தானே உனக்கு அடுத்த இடத்துல வைக்கிற. அவருக்குன்னு நான் தனியா எதுவும் பண்ணலன்னு ஏதோ ஒரு மாதிரி விரக்தியோட பேசினாரு சித்தப்பா. ஆனா கண்டிப்பா அவர் என்ன கஷ்டப்படுத்தணும்னு அப்படி பேசல. எனக்கு என்னவோ அவரோட பக்கம் இருந்து பார்த்தா அவர் கேட்டது நியாயமா தான் தோணுது. அதுக்குன்னு நான் உங்களை பத்தியும் நம்ம கபிலனை பத்தியும் தான் யோசிக்கிறேன்னு சொல்லல. ஆனா காளியப்பன் சித்தப்பாவுக்கு எதுவும் இது வரைக்கும் நான் பண்ணல. சித்தப்பா, நான் கண்டிப்பா அவருக்காக ஏதாவது செய்யணும். இந்திராமா, காளி உன்கிட்ட வந்து அப்படி கேட்டதை தப்பு சொல்ல முடியாதுதாம்மா. அவ அப்படி கேட்டதுக்கு ஒரு விதத்துல நானும் காரணம் தானே. நீங்க என்ன சித்தப்பா செஞ்சீங்க? கபிலனுக்கு உன்னோட சொத்தை எழுதி தரதா நீ சொன்னது உன்னோட பெருந்தன்மை, அண்ட் அது உன்னோட விருப்பம். ஆனா இந்த குடும்பத்துக்கு மூத்தவனா நான் எல்லாருக்கும் பொதுவா தானே இருக்கணும். என்னால நீ கபிலனுக்கு செய்யறதா சொன்னத வேண்டான்னு என்னால சொல்ல முடியலையே. நான் எடுத்த முடிவு தப்புன்னு சொல்றீங்களா சித்தப்பா? சேச்சே, இல்லம்மா. இந்திராணிங்கிறவ தனி மனுஷியா, நீ எடுத்த முடிவு சரிதாம்மா. ஆனா உண்மையிலேயே இந்திராணிங்கிறவ இந்த குடும்பத்துக்கு பொதுவானவம்மா. அப்படி இருக்கிறப்போ சில விஷயங்கள்ல நீ ரொம்ப கவனமா இருக்கணும்மா. முக்கியமா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நீ பண்ற ப்ராமிஸ்ல கவனமா இருக்கணும். ஒரு தடவை ப்ராமிஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை சுத்தி எவ்வளவு பிரச்சனை வரும்னு யோசிச்சு பண்ணுமா. அதை நீ கவனிக்காம விட்டதுனாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு சங்கடம் உனக்கு வந்திருக்கு. நான் எனக்கு பட்டதை சொன்னேம்மா. ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சிடுமா. இல்ல இல்ல, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் சித்தப்பா. யோசிச்சு பார்த்தா சில விஷயங்கள்ல நான் கொஞ்சம் கவனம் இல்லாம தான் இருந்திருக்கேன். நான் இந்த குடும்பத்துக்கு பொதுவானவதான். ஆனா கபிலனை நான் எப்படி பாக்குறேன்னு உங்களுக்கே தெரியும்ல சித்தப்பா. மாமா நம்மள எல்லாம் விட்டு போய் 30 வருஷம் ஆச்சு. அதனால நம்ம எல்லாரும் குடும்பத்தோட ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் சொன்னேன். இந்நேரம் மாமாவும் நம்ம கூடவே இருந்திருக்க வேண்டியதுதான். என்ன பண்றது? பாவி மக, எல்லாம் அந்த திருடியால வந்துச்சு. அவ மட்டும் அன்னைக்கு அப்படி பண்ணலனா இப்ப மாமா நம்ம கூடவே இருந்திருப்பார்ல. சரி இந்திரா, நான் வேற முடிஞ்சதை பேசி உங்களை சங்கடப்படுத்திட்டு இருக்கேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். இந்திரம்மா, என்னம்மா? இல்ல, ஒண்ணு இல்ல சித்தப்பா. கொஞ்ச நேரம் கூட தூங்கல போல இருக்கு. அப்போ நான் கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டல? குட் வர்மா, குட். நீ கொடுத்த புக்ஸ்ல கிடைச்ச கோடிங் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அந்த லொகேஷன் செங்கல்பட்டு பக்கத்துல இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. வெரி குட். ஐ கெஸ்ட் இட் டூ. கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. அப்புறம் நேத்துக்கு எதுக்காக அந்த லொகேஷன் எனக்கு தெரியணும்னு கேட்டல, சொல்றேன். ஷிலா, ஓபன். ஓகே ஜி.
எஸ். என்ன பார்த்த? இது இது நியூக்ளியர் பாம்லெஸ் தானே? எக்ஸாக்ட்லி, எஸ். உலகத்திலேயே சில கண்ட்ரில மட்டும்தான் இந்த நியூக்ளியர் பாம் இருக்கு. இந்த நியூக்ளியர் பாம்பை சென்னையில இருக்கிற சீக்ரெட் தளவாடத்துக்கு கொண்டு வந்து பதுக்கி வைக்க போறாங்க. அந்த சீக்ரெட் தளவாடம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கத்தான் உன்னை அந்த புக்ஸ்ல இருக்கிற கோடிங்க கண்டுபிடிச்சு லொகேஷனை சொல்ல சொன்னேன். நீயும் லொகேஷனை கண்டுபிடிச்சு சொல்லிட்ட. அப்போ என்னோட வேலை முடிஞ்சதா? நீ சொன்னதை நான் பண்ணி இப்பதான் வேலையே ஆரம்பிச்சிருக்கு. அந்த நியூக்ளியர் பாம்பை சென்னைக்கு கொண்டு வரப்போ மொத்த சிக்னலையும் ஹேக் பண்ணி எப்படியாவது இடையிலேயே அந்த பாம்பை நம்ம தூக்கிடணும். வாட்? இது நியூக்ளியர் பாம்பை நான் எப்படி முடியும்? இதெல்லாம் டேய், டேய், நான் தூக்கணும் தான் சொன்னேன், பிளாஸ்ட் பண்ணணும்னு சொல்ல. வில்லன் 3000 crores, 3000 கோடி கிடைக்கும். கபிலன், இன்னும் 15 நாள்ல இந்த நியூக்ளியர் பாம்பை டெல்லியில இருந்து சென்னைக்கு கொண்டு வர போறாங்க. பரமா